அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பரிவிர்த்த திரிகோணாசனா. பரிவிர்த்தனா அப்படியே நம்மளோட உடம்ப நல்லா ட்விஸ்ட் பண்ண போகிறோம், முறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் திரிகோணாசனா அப்படின்னா த்ரீனா மூன்று முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஆசனங்கள், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பரிவிர்த்த திரிகோணாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பரிவிர்த்த திரிகோணாசனா அது நிறைய வேறுபாடோடு இருக்குது. அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை கொஞ்சமாக அகட்டி வச்சுட்டு செஞ்சாலே போதும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு அடுத்த வேறுபாடு பார்த்திங்கன்னா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கால் கொஞ்சமாக அப்படி வச்சுக்கோங்க. இடுப்பில் கை வச்சுக்கலாம். கை வச்சுட்டு 2 பாதமும் நேராக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே நல்லா இப்படி திரும்பி உங்களோட இடது கையை கொண்டு உங்கள் வலது கால் பக்கத்தில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் வலது கையை கொண்டு இடது கால் பக்கத்தில் நம்ம வைக்க போகிறோம். அப்படியே செய்யலாம். திரும்பும் போது மேலே அந்த பக்கமாக பார்க்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்ப கை இந்த காலை தாண்டி வைக்க முடியலன்னா இந்த கையை இந்த பக்கமாவே வச்சுக்கலாம். காலுக்கு இந்த பக்கமாவே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கை எப்படி வைக்க வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம பயிற்சி பண்ண உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்ப அப்படியே நம்ம காலை கொஞ்சம் அகட்டி வைக்கலாம். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலை இப்படி வச்சுக்கலாம். பாதம் நேராக பார்த்த மாதிரியே இருக்கட்டும். இப்போது கைகள் ஒன்று இடுப்பில் கை வச்சுட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கைகள் கீழே வச்சு இன்னொரு கையை மேலே தூக்குற மாதிரியும் இருக்கும். நம்ம ரெண்டுமே பார்ப்போம். இப்போது இடுப்பில் கை வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே இடது கை கொண்டு இங்கே வைக்கிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ கையை மேல நீட்டிட்டு பண்ற மாதிரி பண்ணலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பரிவிர்த்த திரிகோணாசனா ஃபர்ஸ்ட் கால்கள் கொஞ்சமா விரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகள் இடுப்பு பகுதியில் வச்சுட்டு அப்படியே கீழ் நோக்கி நம்ம குனிய போறோம். அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் நல்ல முருகல் தன்மை ஏற்படும். அது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதிக்கு ரொம்பவே நல்லது. அதாவது நம்மளோட பேன்கிரியாஸ், ஸ்ப்ளீன் எல்லாமே நல்ல முறுக்குற தன்மை மாதிரி ஏற்படும். இது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லது.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நம்மளோட இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அதுவும் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு குறையும். அது அப்படியே வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே இருப்போம். நம்ம ஆசனமாக செய்யும் போது வந்து அப்படியே வந்து அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு சில வினாடிகள் வந்து இருப்போம். இது வந்து அப்படியே டைனமிக்காக செய்கிறோம். அப்படியே வலது பக்கம் ஒரு வாட்டி இடது பக்கம் ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வரும். இதை வந்து இதே வந்து வேற மாதிரியும் பண்ணலாம். எப்படின்னா கால் இன்னும் கொஞ்சம் அகட்டி வச்சுட்டும் பண்ணலாம். பண்ணிட்டு கைகளை வந்து அதே மாதிரி இடுப்பில் வச்சுட்டும் பண்ணலாம். இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கைகள் கீழே வச்சுட்டு ஒரு கை இடது கையை வந்து கீழே வச்சுட்டு வலது கையை மேல் நோக்கி நம்ம தூக்க போகிறோம். அதாவது நார்மலாக செய்யக்கூடிய திரிகோண ஆசனால பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். கைகள் மேல் நோக்கி வச்சு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கைகளை இடுப்பில் வச்சுட்டே பண்ணலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்ய பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுவதுமே வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும். அப்புறம் எல்லா பலன்களுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.